ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்டை ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். நீங்கள் 3 ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து விற்க போகிறீங்க. ஸோ 3 ஐஸ்கிரீமை ஒரு சப்ளையர்கிட்டருந்து வாங்கிட்டு வரீங்க. இந்த 3 ஐஸ்கிரீமை வாங்குகிற காஸ்ட் பேர் வந்து பர்ச்சேசிங் ப்ரைஸ். ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்துட்டீங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கிறதுனால ஒரு ஐஸ்கிரீம் உருகிடுது. ஸோ உங்ககிட்ட இப்போ மீதி 2 ஐஸ்கிரீம் தான் இருக்குது. ஸோ இந்த ஐஸ்கிரீமை பாதுகாத்து வைக்கணும்னா நீங்கள் அதை ஒரு ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேமேஜ்னால லாஸ் ஆகுது, ப்ளஸ் இந்த அடிஷ்னல் ஃப்ரிட்ஜோட எலக்ட்ரிசிட்டி பில், இதெல்லாம் தான் வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். வாங்கினதுக்கப்புறம் உள்ள எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஐஸ்கிரீம் அப்படின்னா பர்ச்சேசிங் ப்ரைஸ் ப்ளஸ் த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், இந்த டோட்டல் வேல்யூ தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஐஸ்கிரீம். இப்போ அந்த ஐஸ்கிரீமை வாங்கியாச்சு. இதை நெக்ஸ்ட்டு சேல் பண்ணணும், ஒரு கஸ்டமரை பிடிச்சி செல் பண்ணணும். ஸோ அதுப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செல்லிங் ப்ரைஸ்னு ஒரு டேர்ம் வந்து யூசேஜ்க்கு வரும். செல்லிங் ப்ரைஸ், உங்கள் கஸ்டமர் உங்ககிட்டருந்து எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறாங்களோ அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ நீங்கள் வந்து விற்கிறதுக்கு டிஸ்கவுண்ட், அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பீங்க. ஸோ அப்போது அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது இந்த செல்லிங் ப்ரைஸோட அதிகமான விலையை வச்சு நீங்கள் விற்பீங்க, அந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கணுன்றதுனால. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு பேர் வந்து என்னென்னா மார்க்டு ப்ரைஸ். ஸோ அந்த மார்க்டு ப்ரைஸ்ன்றது தான் வந்து உங்கள் டேக்கில் இருக்கும். அதை தான் வந்து டிஸ்கவுண்ட்டோட இன்க்ளூட் பண்ண ப்ரைஸ். மார்க்டு ப்ரைஸ் எப்பவும் வந்து செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணுன்னா ரெண்டோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைச்சிடும், மார்க்டு ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, so the amount that a customer pays to a commodity after availing the discount wherever possible is SP. ஸோ எஸ்பின்ற செல்லிங் ப்ரைஸ்ன்றது கஸ்டமர் எவ்வளோ ஃபைனலாக பே பண்ணி வாங்குறாங்கன்றது தான். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸில் எஸ்பியும் சிபியும் வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சில ப்ராப்ளம்ஸில் டிஸ்கவுண்ட்டும் வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த MP = SP + டிஸ்கவுண்ட் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக நீங்கள் வச்சு சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் = SP - CP. இதுவே காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக வச்சு செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டமாகும். ஸோ லாஸ் = CP - SP. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் ஷீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வாங்க பார்க்கலாம். பில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒர்க் ஷீட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உமா went to பழமுதிர்ச்சோலை ஷாப் டு பை த ஃபாலோயிங் ஃப்ரூட்ஸ். ஸோ இங்கே அந்த பில் கொடுத்துருக்காங்க, ஐட்டம், குவான்டிட்டி, ரேட் அண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து குவான்டிட்டியும் ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இங்கே என்ன கொஸ்டின்னா, இஃப் ஷி பாட் 5 kgs of guava instead of 3 kg, how much will be the bill amount? ஸோ 3 kg வாங்குறாங்க, 3 kgக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு 2 kg 5 kg வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பில் அமௌண்ட்? அதிகமாக வாங்குறாங்க, ஸோ பில் அமௌண்ட் நேச்சுரலி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 5 kg - 3 kg 2 kg எக்ஸ்ட்ரா கோயாவை வாங்குறாங்க. ஒரு கேஜி கோயாவோட வந்து 60 rupees. ஸோ 60 × 2 120 rupees. இந்த 120 rupees-ஐ வந்து நம்ம டோட்டல் பில் அமௌண்ட்டோட ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோன்னு 600 கிடைக்கும். ஆப்ஷன் பி. The amount of which item mentioned above is incorrect. இங்கே ஒரு கேஷ் பில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம குவான்டிட்டி இன்ட்டு ரேட் போடும்போது அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதில் வந்து இந்த 24 × 2 = 48. இது வந்து 44ன்றது தப்பு. ஸோ கலர் பேப்பர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. செல்வம் bought a shirt for his birthday from ABC store. ஸோ 200 rupeesன்றது SP. If the shopkeeper bought it for ₹145 from the wholesale dealer, what is the gain? அவர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 145 rupees. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஆன்சர் A. Bindu bought 1 dozen banana for 48 rupees. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். And she sold each banana for ₹5 each. The profit or loss made by her. ஸோ இது வந்து இதுலேருந்து தான் SP கால்குலேட் பண்ணணும். ஒரு பனானா வந்து 5 rupeesனா 1 dozen பனானா வந்து 5 × 12 which is equal to 60 rupees. இதான் SPயாக இருக்கும். SP - CP போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் 12 rupees கிடச்சிரும். Arul bought a land worth ₹4 lakhs. He spent
4,000 for registration cost, 28,000 for stamp duty. He also paid rupees 8,000 as brokerage commission. The overall overhead expenses spent by Arul was, ஸோ இதில் பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் இங்கே கொடுத்துருக்க 4 lakh rupeesன்னு. அதுக்கப்புறம் ஓவர் ஹெட்டாக அவர் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறார். 4,000 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, ஸ்டாம்ப் டியூட்டிக்கு, கொஞ்சம் ப்ரோக்கர் கமிஷன் ஸ்பெண்ட் பண்ணுறார். ஸோ இதெல்லாம் தான் ஓவர் ஹெட் காஸ்ட். இது அந்த நம்ம வாங்கினதுக்கு மேலே வேறு எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதான் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 40,000 கிடைக்குது. ஆப்ஷன் பி. This is Arun's family. On Children's Day, the whole family went to a circus. On that day, the children were given a discount of 20 rupees. Adult oda entry fee 70, children oda entry fee 20. How much total entry fee they have to pay? So adult வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ஸோ 70 into 4 அவங்களோட என்ட்ரி டிக்கெட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 280 rupees. இதுவே சில்ட்ரனுக்கு வந்து 40 rupeesல 20 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 20 into 4ன்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ 80 rupeesன்னு கிடைக்குது. ஸோ மொத்தம் டோட்டல் டிக்கெட் காஸ்ட் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 360 rupees is the answer. Sampath bought a bicycle from manufacturer for rupees 3,000 and sold it 6,000 to Balu. Then Balu sold the bicycle to Vinay for 4,000. The loss of Balu is, so Sampath வந்து 3,000க்கு வாங்கி 6,000க்கு சேல் பண்ணுறாங்க. பாலு வந்து 6,000க்கு வாங்கி 4,000க்கு சேல் பண்ணுறாங்க வினய்க்கு. ஸோ இப்போ பாலு வந்து எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்காரு? வாங்குறது 6,000, விற்கிறது 4,000. ஸோ இதோட ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து லாஸ். Next question. Raja buys a cricket bat for 300 rupees. He wants to sell it at a profit of rupees 100 after making a discount of 75. The marked price of the cricket bat is, so இதில் பார்த்தீங்கன்னா 300 rupeesக்கு ஒரு பேட் வாங்குறாங்க. இது காஸ்ட் ப்ரைஸ். அதை வந்து 100 rupees ப்ராஃபிட்டில் செல் பண்ணணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? அந்த ப்ராஃபிட்டும் காஸ்ட் ப்ரைஸஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் 400 rupees வரும். அது மட்டும் இல்லாமல் he wants to give a discount also. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 75 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 475 rupeesக்கு அவங்க அந்த ப்ராடக்டை விற்றாங்கன்னா தான் he will get 100 rupees profit. Next question. Shubha makes the following art craft using the plastic waste material. If she sells them at 60 rupees each and she spent rupees 20 for packing and 30 rupees for transport, how much profit does she make? So இதில் வந்து வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து கிராஃப்ட் மேக் பண்ணுறாங்கன்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பர்ச்சேசிங் காஸ்ட்னு எதுவுமே கிடையாது. ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் பேக்கேஜிங்க்கு எவ்வளோ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20 + 30 which is equal to 50. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து அந்த 0 + 50 which is equal to 50 rupees தான் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க? 60 rupees ஈச். அப்படின்னா 1 2 3 ஐட்டம்ஸ் இருக்குது. 60 into 3 180 rupees. ஸோ ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் which is equal to 130 rupees. Option D is the answer. Next question. Kadir wants to buy 2 chairs and a sofa from ABC store. What will be the savings if he bought them in combo offer? So இங்கே வந்து அதோட மார்க் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே காம்போ ஆஃபர் 2 சேர் ஒரு சோஃபாவோட காம்போ ஆஃபர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவலாக வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சோஃபா வாங்குறதுக்கு 32,000 ஆகும். அதில் டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 29,000. ரெண்டு மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணால் 29,000 ஆகும். ஒரு சேர் வாங்குறதுக்கு 9,000 - 1,000 8,000 rupees ஆகும். ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 2 chairs and 1 sofa எவ்வளோ? 2 into 8,000 + 29,000. அதை கால்குலேட் பண்ணால் 45,000 ஆகும். இதுவே காம்போ ஆஃபரில் வாங்கும்போது 4,000 rupees ஆகும். ஸோ காம்போ ஆஃபர் வந்து அதோட கம்மியாக இருக்குது. ஸோ சேவிங்ஸ் வந்து 5,000 rupees is the savings. Match the following. Selling price minus cost price is profit. Cost price minus selling price is loss. Marked price minus selling price is discount. Purchase price plus overhead expenses, cost price. So option A is the answer. Short answer questions. Explain your answer with reason for the following statement. Statement 1. To get a profit, we should keep the cost price high. இது வந்து தப்பு. காஸ்ட் ப்ரைஸ் ஹையாக இருக்கக்கூடாது. வாங்குறதோட நம்ம அதிகமான விலைக்கு விற்றா தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஷுட் பி ஹையர் தென் த காஸ்ட் ப்ரைஸ் டு கீப் ப்ராஃபிட் ஹை.
Next, statement 2. We can buy any products above MRP. இதுவும் false. MRP is the maximum retail price. Seller cannot sell anything above MRP. அதுக்கு கம்மியாக தான் செல் பண்ணணும். So, statement 3. When there is no discount, selling price is less than marked price. இதுவும் தப்பு. டிஸ்கவுண்ட் இல்லாத போது selling priceம் marked priceம் சேமாக தான் இருக்கும். Discount. So, when there is discount, selling price will be less than marked price. And selling price is nothing but a marked price minus discount. Next question, fill in the blanks. So இங்க வந்து சிலதெல்லாம் blank இருக்கு, அதோட ஆன்சர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட், லாஸ் அதெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஃபார்முலா படி பண்ணிடலாம். ஸோ இது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி, லாஸ் வந்து சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது பிளாங்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா எஸ்பி கண்டுபிடிப்பீங்க. சிபி கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, மார்க் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா எஸ்பி கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஸ்கவுண்ட் எம்பி மைனஸ் எஸ்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிபி எஸ்பி ப்ளஸ் லாஸ் கண்டுபிடிக்கணும். எஸ்பிக்கு வந்து சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். ஈஸியாக பண்ணிடலாம். Applying the given offer, Ravi bought a laptop. What is the selling price if he wants to obtain a profit of rupees 5,000? ஸோ இங்கே மார்க் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36,900 இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதில் 2,000 rupees டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்கவுண்ட் 1,100. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தா டோட்டல் டிஸ்கவுண்ட் வந்து 3,100 தான் டோட்டல் டிஸ்கவுண்ட்டு. ஸோ அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 33,800. ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ். அவன் வந்து ப்ராஃபிட்டோட சேல் பண்ணணும்னு பார்க்குறான். அப்படின்னா நியூ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வச்சு விற்கணும்? he has to sell it as 38,800. He wants a profit of 5,000. So new selling price என்ன இருக்கணும்? 33,800 plus 5,000. So 38,800ல சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து he'll get a profit of 5,000. Next question. Ajay bought 250 biscuit packets at the rate of 8 per packet. 50 packets. He sold 50 packets at the rate of 11 and the remaining packets at the rate of 6. Find his profit or loss. So 250 packets வந்து 8 rupees per pack வாங்குறாங்க. இது வந்து he is selling at 50 வந்து 11 rupeesக்கும் 200 வந்து 6 rupeesக்கும். ஸோ இது ரெண்டோட எஸ்பி கண்டுபிடிச்சிடுறோம். 50 into 11 and 200 into 6 போட்டிங்கன்னா கிடைச்சது. ஸோ டோட்டல் எஸ்பி எவ்வளவு? 1,750. காஸ்ட் ப்ரைஸ் ஆனால் என்னது நம்மளுக்கு இங்கே 250 rupeesக்கு 8 per packet வைக்கிறாங்க. 250 பிஸ்கெட்ஸ் 8 per packetனா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2,000. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 2,000, செல்லிங் ப்ரைஸ் வந்து 1,750. அப்போ என்ன ஆகும்? செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, வாங்குறதோட கம்மியாக விற்றா லாஸ். ஸோ லாஸ் வந்து 2,000 minus 1,750 which is equal to ₹250. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.